ஹீரோயினுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ தான் மருதாணி போட வராரு. ஹீரோ ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. மாப்பிள்ளையோட பேரை கையில மருதாணியில எழுதியிருப்பாங்க. கண்டுபிடிக்க சொல்லி ஹீரோயின் கேட்கறாங்க. ஆனா அவர் என்னடா இது விக்கின்னு எழுதியிருக்குன்னு கோவப்படுறாரு. ஆர்டிஸ்ட்லாம் டிராயிங் வரைஞ்சா அவங்க பேர் எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் நான் மருதாணி போட்டது நான் தான் தெரியணும்னு என் பேரை எழுதுனேன்னு சொல்றாரு. மாப்பிள்ளையோ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கையில நீ எப்படி உன் பேரை எழுதலான்னு சத்தம் போடுறாரு. ஹீரோயினா ஹீரோ கூட சேர்த்து வச்சு சந்தேகப்படுறாரு. இது பாக்குற ஹீரோவோ நான் என்ன கல்யாண பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தனா இல்ல கட்டி பிடிச்சனா இல்ல முத்தம் தான் கொடுத்தனா எப்படி நீங்க சந்தேகப்படலாம் கேட்கிறாரு. மாப்பிள்ளையோ கண்டிப்பா இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு இப்ப கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. பொண்ணுக்கு கல்யாணம் நின்னுட்டதால இதுக்கப்புறம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால இப்ப மருதாணி போட வந்து இவரே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் ஒரு டாக்டர் எப்படி நான் சாதாரண மெஹந்தி ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்கறாங்க. இப்ப எல்லாருமா பேசி சமாதானப்படுத்துறதால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோவோட தாத்தாவை எங்களை சாதாரணமா நினைக்காதீங்க, நான் கிராண்டா கல்யாணம் பண்றேன்னு சொல்வாரு. 100 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் நடக்கும். இப்ப அதுல ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஜோடியா இருப்பாங்க. இப்ப பொண்ணோட அப்பா அம்மாவும் இதுதான் நீ கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இந்த கல்யாணத்தை நடத்துற பெரிய மனுஷன் அங்க வராரு. இலவசமா கல்யாணம் நடக்கிற கல்யாண பொண்ணுங்களுக்குலாம் ஹீரோ தான் மருதாணி போடுவாரு. இன்னைக்கு வந்து கூட எல்லாருக்கும் மருதாணி போட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு தான் இவர் பேரை எழுதி நிறுத்திட்டு இப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். எனக்கு பெட் மேல படுத்தாதான் தூக்கம் வரும்னு சொல்லி இப்போ அங்கேயே படுத்துக்கிறான். ஹீரோ ஹீரோயினை ஹனிமூனுக்கு கோவாக்கு கூட்டிட்டு போறேன் டிக்கெட்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயினோட அம்மா அப்பாவோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களும் கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கோவாக்கு ஹனிமூன் கொண்டாட வந்துடுறாங்க. ஹீரோவும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், நாளைக்கு சண்டே வந்து அந்த வீடியோ பார்த்து நம்ம சமாதானம் ஆயிடுவோம், இப்படி தான் ஃபாரின்ல ஒரு ஜோடி பண்ணாங்கன்னு சொல்றாரு. இப்போ இது கேட்குற ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நான் என்ன அந்த மாதிரி பொண்ணான்னு சொல்லி கத்திடுறாங்க. இப்போ கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. வயசான தம்பதி ஒருத்தவங்க அவங்க சின்ன வயசுல இருந்து ஒன்னா அந்த விஷயத்தெல்லாம் போட்டோ எடுத்து இப்போ அது மெமரிஸா சேர்த்து வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினோ ஹீரோ ஆசைப்பட்டதுல தப்பு இல்லைன்னு இப்போ அவருக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் அவங்களுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினே இப்போ திரும்ப ஊருக்கு போயிடுறாங்க. ஹீரோட அக்கா நினைக்கும் போதெல்லாம் வீட்டு விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ இந்த வாட்டி அப்படிதான் வந்திருக்காங்க. ஹீரோ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதை இப்போ சீரியா கொண்டு வராரு. ஆனா அதுல சோக பாட்டின்னு எழுதியிருக்காரு. அப்பதான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் உள்ள வந்துடுறாரு. எங்க அவர் பாத்துருவாரோன்னு ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு கண்ணாடி இல்லாததால கண்ணு தெரியல. இப்போ கண்ணாடி எடுத்துட்டாங்க வந்து போயிடுறாரு. தூங்கி எழுந்து காலையில பார்த்தா வீட்டுல திருடு போயிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. உடனே இவர் உள்ள போய் பார்த்தா இவருடைய டிவிடி பிளேயரும் காணாம போயிருச்சு. இப்போ அந்த சீடியார் கை கச்சு மாட்டிக்கினா பிரச்சனை ஆயிடும் சொல்லி பயப்படுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து என்ன திருடு போச்சுன்னு கேட்கறாங்க. இவரும் சீடியை காணும்னு சொல்றாரு. என் மானமே போக போகுதுன்னு கோவப்படுற ஹீரோயினும் இப்போ மேல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க.